இந்த ஒரு காணொளி உங்களுக்கு ஒரு பயனுள்ள ஒரு காணொளியாக இருக்குமா அப்படின்னு வந்து எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசில் நான் என்ன நினைக்கிறேனோ அதை நான் சொல்லிட்டு போகக்கூடிய ஒரு ஆள். என்னுடைய தாயார் வந்து காலமானாங்க. அவங்க காலமாகும்போதும் எனக்கு வந்து ஒரு சில தகவல்களை சொல்லிட்டு போயிருக்காங்க அப்படின்னு தான் வந்து நினைக்கிறேன். என்னை வந்து மாரில் யார் குத்துறாங்க அப்படின்றது வந்து கண்ணுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம். அதனால் அது தெரியாமல் இருந்தோம் அப்படின்னா நம்மளை விட ஒரு மூடன் யாருமே இருக்க முடியாது. அதனால் எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் என்னுடைய முதுகு பின்னாடி வந்து யார் குத்துறாங்க அப்படின்றது வந்து தெரியாமல் இருக்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு தான் வந்து நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட உறவாடி கெடுக்கிறவங்க வந்து நம்ம முதுகில் குத்துறவங்க அப்படின்னு தான் நான் வந்து பார்க்குறேன். என்னோட மாரில் குத்துறவங்க யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா, எங்கள் அப்பாவோட ஃபேமிலியோட கூட பிறந்தவங்க ஒரு சில பேர், எல்லாரும் கிடையாது. அவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னோட வந்து மாரில் குத்தணும், நான் வந்து அழியணும், நான் வந்து நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்கள். அவங்க தான் வந்து என்னோட உந்து சக்தி அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க தான் என்னோட ஃபியூலே. அவங்க வந்து நான் எப்படியெல்லாம் வாழக்கூடாது அப்படின்னு வந்து அவங்க நினைக்கிறாங்களோ, அவங்க நினைக்கிறத விட நம்ம வந்து நல்லா வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட சொத்துக்களை பெருசாக நான் வந்து எதுவுமே பயன்படுத்தாமல் என்னோட சொந்த உழைப்பில் எங்கள் அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்த கல்வி அறிவு மூலியமாக நான் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லலாம். இன்னுமே வந்து நான் இந்த நேரம் நான் பேசிகிட்டு இருக்கும்போது கூட நான் என்னோட சொந்த உழைப்பில் நின்று பேசிகிட்டு இருக்கேனே கண்டி எங்கள் அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வச்ச சொத்துல இருந்தோ இல்லை எங்கள் தாத்தா எனக்கு விட்டு போன சொத்துல இருந்தோ நான் வந்து பேசலை. அது வந்து எனக்கு நான் ப்ரைடாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா நம்ம சொந்த காலில் நிற்கும்போது அதுக்கு ஒரு ப்ரைடு வந்து கண்டிப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதிரி வந்து யாருன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு அவங்கள அடிச்சுட்டு போகிறது ரொம்ப சுலபம். ஆனால் நம்மளுடைய துரோகிகள் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதுகில் வந்து குத்துறவங்க. துரோகிகள் அப்படின்னு சொன்ன பார்த்தீங்களா, இந்த முதுகில் குத்துறவங்க இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து என்னோடய தாயார் மரணிக்கிறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களோட சகஜமாக பேசிகிட்டு இருக்கிறேன். அவங்களோட சகஜமான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன். அப்படி இருக்கும்போது என்னோட தாயாரோட மரணத்திற்கு அவங்க உறவாத பொழுது தான் அவங்க யார் அப்படின்றது அடையாளம் என்னோட தாயார் மரணத்தில் எனக்கு காட்டு போனாங்க அப்படின்னு நான் வந்து சொல்லி ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட முதல் தெய்வம் என்னுடைய தாய், 2வது தெய்வம் என்னுடைய தந்தை, 3வது என்னோட ஆசான், கடைசியில் தான் கடவுள். ஸோ கண்ணுக்கு தெரியாத கடவுளை விட என் கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற என்னோட அம்மா தான் எனக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயம். அவங்க தான் வந்து என்னோட மிகப்பெரிய ஒரு கடவுள். அவங்களே என்னை விட்டு என்னை மலை மாதிரி பாதுகாத்து இருந்த என்னோட தாயார் வந்து போனதுன்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு. என்னோட தாயார் மரணத்தில் ரொம்ப முக்கியமாக நான் தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபேமிலியோட நம்ம எந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்கிறோம் அப்படின்றது தான். நம்ம வாழ்க்கையில் நம்ம மரணிச்சதுக்கப்புறமா நம்ம என்ன விட்டு போகிறோம் விட்டு போகல அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நம்ம வாழ்ந்தபோது அவங்களோட நம்ம சந்தோஷமாக இருந்தோமா, அவங்களோட நல்ல ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணோமா அப்படின்றத நான் வந்து நினைக்கிறேன். அப்படி நான் நினைக்கும் போது என்னோட அம்மா அப்பாவோட நான் அதிகமான ஒரு நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணல அப்படின்றது என் மனசில் இன்னுமே வந்து பெரிய வருத்தமாக தான் இருக்குது. ஆனால் என்னோட தாயார் உன்னோட மனைவியோடவும் உன்னோட குடும்பத்து பசங்களோடவும் நேரத்தை அதிகமாக செலவழிடா அப்படின்றத வந்து என் மனசில் உணர்த்திட்டு போனாங்க அப்படின்னு நான் வந்து நினச்ச தருணம் என்னுடைய தாயார் மரணிக்கும் போது இருந்த தருணம். ஏதோ என் மனசில் இருந்ததெல்லாம் அப்படியே நான் வந்து கொட்டி தீர்த்துட்டேன். ரொம்ப நன்றி.